இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தாங்க செய்ய போறோம். பார்லியை வச்சு குழி பணியாரம் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பார்லி எடுத்திருக்கேன். இது ரொம்பவே வெயிட் லாஸ்க்கும் டயபெட்டிஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸ்டோர்ல வாங்குற பச்சரிசி இது வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அதே கப்பில் அதே கிளாஸில் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாவு நல்லா புளிக்கட்டும். 8 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சும் வந்துருச்சு மாவு வந்துட்டு. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அப்படியே கூட முட்டை பணியாரம் ஊற்றிக்கலாம். அதாவது குழி பணியாரம் அப்படியே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் தாளித்து கொட்ட போகிறேன். அதனால் வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். அதிகமாக சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு. நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக நறுக்கியிருக்கேன். வெங்காயம் நிறைய ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் கொட்டி வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்குது. பச்சை மிளகாய் 2 எடுத்து பொடிசாக நறுக்கியிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாவோட காரம் வேணும்னா எண்ணெய் தாளிக்கும் போதே போட்டுருங்க. இல்லை காரம் கம்மியாக வேணும்னா வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ கொத்தமல்லி தழை தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். அதுக்கப்புறம் மாவில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ இந்த பேட்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழிப்பணியாரம் ஊற்றிக்கலாம். இப்போ குழிப்பணியார பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை இதில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே. நான் வந்து மாவுலேயே ஜாஸ்தியாக உப்பு போட்டேன். அதனால் ஆனியன் வதக்கும் போது நான் உப்பு போடலை. உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு கலந்துக்கலாம். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக குக் ஆகிருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் வெந்துருச்சு. நல்லா குக்காக இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா பேட்டரையுமே நம்ம ரெடி பண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பார்லி குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே ரெடி ஆகிருக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.